அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னதாக நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டத்தில் மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசின் வளர்ச்சிப் பணிகளை கண்காணிக்கவும் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டத்திற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்கள் அரசின் வளர்ச்சிப் பணிகளை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அமைச்சர் கே என் நேரு, தேனி ஐ பெரியசாமி, திருப்பத்தூர் ஏவ வேலு ஆகியோர் தற்போது மாவட்ட வாரியாக அரசின் வளர்ச்சிப் பணிகளை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருமாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பான முன்னணி நிலவரங்களை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய முன்னணி நிலவரங்கள் அடிப்படையிலான தற்போதைய விவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் நேரலையில் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். அவரையும் வரவேற்கிறோம். அதே போன்று நேரலையில் நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள். அவரையும் வரவேற்கிறோம். நம்மோடு அமர்வில் தொடர்ந்து இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு முருகானந்தம் அவர்கள். திரு சுமன் ஸ்ரீராமன், எப்படி பார்க்கிறீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு. 35% 40% அளவுக்கான வாக்குகள் என்பது எண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஹரியானாவில் தொடக்கத்தில் இருந்த நிலை அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. ஏர்லி ஸ்டேஜில் காங்கிரஸ் லீடிங் அப்படின்னு இருந்தது. இப்போ பாஜக அங்கு வெற்றி முகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இங்க ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்சி கூட்டணி அங்கு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல ஹரியானால இது ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு திருப்பமாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஹரியானால ஒரு கருத்து கணிப்பு கூட பிஜேபி ஜெயிக்கும் என்று கூறவில்லை. சிலர் ஓரளவுக்கு ஒரு ஃபைட் இருக்கலாம் அப்படின்னு போட்டாங்க. சிலர் காங்கிரஸ் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் இன்க்ளூடிங் எக்ஸிட் போல் காங்கிரஸுக்கு அறுதி பெரும்பான்மை சுலபமாக கிடைத்துவிடும் என்று போடப்பட்டது. ஆனால் அந்த நிலைமை இன்று மாறி வந்திருக்கிறது என்று பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ஏன்னா இது ஹரியானாவிலும் தோல்வி வரும், ஜம்மு காஷ்மீரிலும் தோல்வி வரும், தொடர்ந்து மகாராஷ்டிராவும் ஜார்க்கண்டும் தோல்வி வரும். அதனால பாஜக ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஏற்கனவே வந்துருச்சு. அதை மீறி இன்று இந்த அளவிற்கு கிட்டத்தட்ட 50 இடங்களில் சென்ற முறையை விட பெட்டர். அதுதான் திரு முருகானந்தம் அப்படி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுங்கிறார். அது எப்படி ஹரியானாவினுடைய வெற்றி மகாராஷ்டிராவில் ஜார்க்கண்ட்ல எதிரொலிக்கும்? அப்படிலாம் நடக்காது அப்படின்னு கேட்கிறார். இல்ல, என்னுடைய கருத்து நிச்சயமாக இது பாஜகவுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். என்னன்னா பெரிய அளவில் உத்வேகம் என்னன்னா, அவங்க தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் இருந்த மெஜாரிட்டி போயிடுச்சு. மெஜாரிட்டி போன பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாக அவர்களுக்கு இந்த தொடர் தோல்விகள் அப்படிங்கிற பார்க்கும்போது ஹரியானா அதை அந்த ட்ரெண்டை மாத்திருக்கு. அந்த ட்ரெண்டை மாற்றும் போது நிச்சயமாக அவர்களுக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக, சிவசேனா, என்சிபி, அஜித் பவார் பிரிவினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இது ஒரு ஹோப் கொடுக்கும். ஏன்னா மகாராஷ்டிராலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இன்று இருக்கிறது. அதை தான் அங்கு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் போல்ஸ்டர்ஸும் சொல்றாங்க. ஆனால் இவ்வளவு தப்பு பண்ணவங்க அதுலயும் தப்பு பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற அந்த லாஜிக்ல நிச்சயமா அது ஒரு பூஸ்ட் ஃபார் பிஜேபி. பட் காங்கிரஸ் என்ன 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சியை மீறிய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விளக்கத்தையும் தற்போது நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி தேர்தல் முடிவுகளை ரொம்ப தாமதமா இணையதளத்தில் பதிவேற்றி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில அதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஹரியானாவினுடைய தேர்தல் முடிவுகளில் மிஸ்மேட்ச் இருக்கு, அது ரொம்ப கால தாமதம் செய்யப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றி வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி இருந்தது. இந்நிலையில் அதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்து வருகிறது. உடனுக்குடனாக முடிவுகள் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. திரு சுமன்.
இல்ல அது வந்து நான் காங்கிரஸினுடைய குற்றச்சாட்டை நான் அவ்வளவு பெருசா பார்க்கல. ஏன்னா என்ன அப்படின்னாக்கா இந்த முதல்ல இந்த 10-12 மணி நேரத்துல போட்டாங்க இல்லையா, அது முழுமையாவே பொய். அதெல்லாம் குக்கடப். அது எலெக்ஷன் கமிஷன் முதல் இசி வெப்சைட் நான் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர்கள் முதல்ல போட்டது காங்கிரஸ் 3, பாஜக 2. அதுதான் அவங்க போட்டது. அதுக்கப்புறம் பாஜக 12, காங்கிரஸ் 10 அப்படிதான் போட்டாங்களே தவிர இந்த மாதிரி 62 காங்கிரஸ், பாஜக 20 எல்லாம் போடவே இல்லைங்க. இது வந்து கம்ப்ளீட்டா குக்கடப். இந்த எக்ஸிட் போல்ல வந்ததை வந்து அதுதான் ரிசல்ட்னு ஒரு ரிசல்ட் கிரியேட் பண்றதுக்காக ஒவ்வொரு சேனல், ஒரு சேனல்ல போட்டாங்கன்னா இன்னொரு சேனலும் போட்டுருவாங்க. சோ இது வந்து முழுக்க ஒரு பொய், ஒரு ஏமாற்று வேலை டெலிவிஷன் மீடியா வந்து மக்கள் மீது செய்திருக்கிறது. இது நான் முதல் முறையில் பல முறை இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. நான் எலெக்ஷனை 25 வருடங்களாக ஸ்டடி பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த போல்ஸ்ல. அதனால உறுதியாக போஸ்டல் ஓட்ல மட்டும் இருந்தால் கூட 63 இடங்களில் முன்னணி காங்கிரஸ், பிஜேபி 27 என்னமோ போட்டிருந்தாங்க. அது இந்த அளவுக்கு மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. சோ காலையில போட்ட செய்தி எல்லாம் போய், அவ்வளவுதான். அது தேர்தல் வந்த செய்திகள் அல்ல, அதுதான் சொல்றேன். நிச்சயமா தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது தேர்தல் ஆணையம் அந்த மறுப்பை தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் முன்னணி நிலவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் NC அலையன்ஸ் தற்போது 52 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 28 இடங்களிலும், PDP மக்கள் ஜனநாயக கட்சி 3 இடங்களிலும், இதர கட்சிகள் 7 இடங்களிலும் முன்னிலை வகிப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஹரியானாவினுடைய தற்போதைய முன்னணி நிலவரங்களையும் பார்க்கலாம். மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் அங்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேவை அப்படிங்கிறது 46 இடங்கள். தற்போது பாரதிய ஜனதா கட்சி அங்கு 50 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 35 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. BSP கூட்டணி 2 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. இதர கட்சிகள் 3 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. தொடர்ந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து. இந்தியா பிரைவேட் லிமிடெட் 1395 கோடி ரூபாய் முதலீட்டில் 1033 பேர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலும், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அசன் சர்க்கியூட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 612 கோடி ரூபாய் முதலீட்டில் 1200 பேர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவிலே வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இந்த முதலீடுகள் வரப்பட்டிருக்கின்றன. அந்த முதலீடுகளுக்கான ஒப்புதல் நம்முடைய நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்ப்பீர்கள் என்றால் இந்த முதலீடுகள் தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில், தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள், அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி போன்றிருக்கக்கூடிய, செங்கல்பட்டு போன்றிருக்கக்கூடிய மாவட்டங்கள், அருகே இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம், ஆக இந்த மாவட்டங்களில் பரவலாக இத்தகைய முதலீடுகள் இன்றைக்கு அமையக்கூடிய வகையில் தொழில் திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. இல்லை, ஒவ்வொன்றுக்கும் நமக்கு இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸில் நமக்கு என்ன சலுகைகள் கொடுக்குறோமோ அந்த சலுகையை கொடுக்குறோம். அதற்கு மேலே இருக்கக்கூடிய சலுகைகள் வந்து IDC என்று சொல்லக்கூடிய இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டியில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான சலுகைகள். இது எந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட இப்பதான் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இப்போ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அமெரிக்க பயணத்தில் சில திட்டங்கள் வந்திருக்கிறது. அண்மை காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலீட்டு திட்டங்கள் வந்திருக்கிறது. எனவே அப்பப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய முதலீட்டு திட்டங்களுக்கான